ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் லைசன்ஸை பற்றி தாங்க ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, நம்மளோட பிரதர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் லைசன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அவருக்காகவும் உங்களுக்காக வந்து அந்த வீடியோ என்ன டீட்டெயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் வந்துட்டு ஜேசிபி ஆப்ரேட்டர் நலச்சங்கம்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோட தலைவர் வந்துட்டு விவேக்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவர்கிட்ட தான் நான் பேசுனதுக்கு அவர் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட அவர்கிட்ட பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்ட் இருக்குது. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஜி வணக்கங்க. நான் சரவணா பேசுகிற ஆப்ரேட்டருங்க. சரவணா ஆப்ரேட்டருங்க. குமரபாளையங்க. சொல்லுங்க. ஜி ஹைட்ராலிக் லைசன்ஸ் வேணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல ஆப்ரேட்டரு. சரிங்க. உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. கூப்பிட்டாருங்களா? இல்லை எதுவும் கூப்பிடுங்களே. லைசன்ஸுக்கு எடுக்கிறது எவ்வளோ ஜி செலவாகுது? மொத்தமாக எனக்கு ஒரு 5 ரூபா செலவாச்சுங்க. 5 ரூபா ஆகுதுங்களா? ஆமாம் ஆமாங்க. சரிங்க. 5 ரூபா வந்துடும். 11 ரூபா சொன்னீங்க முதல்ல. சர்டிஃபிகேட் ஏறி போச்சுங்க. சர்டிஃபிகேட் வாங்குறது தாங்க இருக்குது கணக்கு. வண்டி எனக்கு ஒன்றும் 5 ரூபானா, நான் வண்டி வாடகையோடு சேர்த்து நான் 5 ரூபா சொன்னேன். வண்டி சொந்த வண்டியாக இருந்தால் 11 ரூபாயில கூட முடிஞ்சிடும். வண்டி வாடகை இருக்குல்ல, வண்டி கூப்பிட்டு போகணும்ல. சரி, என்னென்ன செலவுங்க ஜி? எனக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஒரு 6 ரூபாய்ங்க. சரிங்க. ஒரு ஆர்டி ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபா வந்துடும். சரிங்க. அப்புறம் வண்டி வாடகை இருக்குது. கணக்கு போட்டால் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கம்மியாக சொல்லி கிடைச்சாலும் ஏங்க எச்சா வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து 5 ரூபா வந்துச்சு என்னோட போக்குவரத்து செலவோடு சேர்த்து. சரிங்க. அதனால சரிங்க ஜி, அதான் கேட்டாங்க. சரி, அதான் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன். கூப்பிடுவாப்பிள்ளைங்க. அது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் தாங்க. சரி. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் தான். கூப்பிட்டுருந்தாப்புல. இப்போ நேரில் பார்த்தாப்புல. கேட்டாரு. சரி, ஈரோடு மாவட்ட தலைவர் இருக்காரு, அவர் நம்பர் கொடுக்குற பேசிங்க அப்படின்னு. சரிங்க. சரி, அதான் நம்ம நான் வந்து எனக்கு மொத்தமாக வந்து 5 ரூபா வந்து வண்டி ஜெய்சிபி வாடகை, போக்குவரத்து செலவு, ஆர்டிஓக்கு வந்ததுலேருந்து எல்லாமே ஒரு 5 ரூபா வந்துச்சு. வண்டி சொந்த வண்டியாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மி தான். சரி. ஆர்டிஓ செலவோட தான் வந்து 11 ரூபா. இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து எடுத்தோம்னா எவ்வளோங்க ஆகும்? எல்லாத்துக்கும் அதே தான் வருங்க. 5-6 பேர் தானே. சர்டிஃபிகேட் இருக்குது இதெல்லாம். வண்டி மொத்தமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே ரேட்டு தான் வரும். வண்டி நம்மளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வண்டி அப்போ அதோட கணக்கு போட்டால் ஒரு 5 ரூபா கணக்கு 11 ரூபா வச்சுக்கோங்க. 5 பேர்த்துக்கும் ஒரு வண்டி வந்தாலும் ஒரே வண்டி தான். ஒரு ஆள் போனாலும் ஒரே வண்டி தான். வண்டி வாடகை தான் மெயினாக. ஒரு ஃபுல் டே வண்டி தேவைப்படுங்க? இல்லை 2 மணி நேரங்க, அவ்வளோதாங்க. 2 மணி நேரத்துக்கு 3 ரூபா நான் கொடுத்தேன். சரிங்க. அவங்க கேட்கறது வந்து பேப்பர் கரண்டில் இருக்கும். வண்டி ஓனர் கொடுக்குறது ரெடியாக இருந்தாருன்னா ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லை. வண்டியோட பேப்பர், ஆர்சி புக், ஜெராக்ஸ், ரோட் டேக்ஸ் இதெல்லாம் வண்டியில் இருக்கணும். 4 பேர் வந்தாலும் அந்த வண்டி ஓட்டி காட்டலாம். 5 பேர் வந்தாலும் வண்டி ஓட்டி காட்டலாம். ஒரு ஆள் போனாலும் வண்டி எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். சரி. எங்க நம்ம ஈரோடு ஆர்டிஓ ஆஃபீஸ்லீங்களா? ஆமாம். ஈரோட்லேயும் போட்டிருக்குது, பெருந்தல்லையும் போட்டிருக்குது. ஈரோடு போட்டால் ஆப்ரேட்டர் வந்து 3 ரூபா கொடுத்தாப்புல 2 மணி நேரத்துக்கு வண்டி வாடகை. ஒரு சர்டிஃபிகேட்டு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு 10 ரூபா வந்தது. என்ன சர்டிஃபிகேட்டுங்க? ஸ்கூல்லையா இல்லை? மத்திய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அப்ரூவல் வாங்குற சர்டிஃபிகேட் வாங்கணும். சரி. இந்த இன்ஸ்டிடியூட் எல்லாம் வச்சிருக்காங்களா, அந்த சர்டிஃபிகேட்? ஆமாம். அந்த இது ஆகும். அதுக்கு 6 ரூபாய்ங்களா? அதுக்கு 6 ரூபாய்ங்க. சங்கத்தில் இருந்தாங்கன்னா 4 ரூபா வரும். சங்கத்தில் இல்லாமல் தனிப்பட்ட முறையாக எடுத்தாங்கன்னா 6 ரூபா வந்துடும். சரி. அதனால தான் 6 ரூபா. அப்புறம் ஆர்டிஓ செலவு இருக்குது, அது 4 ரூபா வந்துடும். 10 ரூபா ஆயிரும். சரிங்க. அதெல்லாம் கணக்கு வச்சுட்டு தான் சொல்கிறேன். சரிங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசிடணும் சொல்லுங்கள். சரிங்க ஜி. நம்ம இப்போ பேசுறது யூடியூப்ல போடலாம்ல? இப்போ பேசுங்க, போடுங்க. என்ன பேசுங்க? இல்லை, எல்லாம் தெரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதாவது ஆர்டிஓக்கு வந்து மொத்தமாக வந்து 11 ரூபா வந்துங்க. வண்டி வாடகை மட்டும் இருந்ததுனால் மட்டும் 11 ரூபா. வண்டி இல்லாமல் இருந்தோன்னா அவங்க தனிப்பட்ட நபர் வந்து வண்டி எடுத்து வரலாம் 5 ரூபா வந்துடும். சரி. மொத்தமாக வந்து அப்ரூவல் சர்டிஃபிகேட் வேணும். சங்கத்தில் பயணிக்கணும். சங்கத்தில் இருக்கிற ஆளாக இருந்தோன்னா பெஸ்ட்டு. இப்போ நாகை மாவட்டத்தில் கூட எடுத்திருக்காங்க. நேற்று கூட ஒரு 30 பேர் எடுத்தாங்க. நாகையில், தென்காசியில் எடுத்திருக்காங்க. எல்லாம் போய் ட்ரைனிங் வண்டி வச்சு ட்ரைனிங் எடுத்த சர்டிஃபிகேட் எல்லாம் நேற்று போட்டிருப்பாங்க அதுக்கு. சரி. நான் சரியாக கவனிக்கலைங்க. நான் குரூப்ல நிர்வாகி டீம்ல போட்டிருந்தாங்க. அதை நான் எடுத்து ஈரோடு டீம்ல போடல. நேற்று கூட போட்டிருக்காங்க. இல்லை, நானும் அந்த குரூப்ல இருக்கிறேன். சரியாக கவனிக்கலைங்க.
போட்டிருக்காங்க பாருங்க. நாகை மாவட்டத்தில் பாருங்க, இது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு 20 பேர் பக்கம். என்கேசி நாகையில். இது டிரைவிங் ஸ்கூல் மூலியமாலாம் எடுக்க முடியாதுங்க? அது அங்கெல்லாம் போக முடியாது. இப்போ போகக்கூடாதனால தான் நம்ம சங்கத்து மூலியமாக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். சரி 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 சரி. டிரைவிங் ஸ்கூல்லாம் போகக்கூடாது. சரி, நான் அவர்கிட்ட பேசிடுறேன், உங்ககிட்ட பேச சொல்கிறேன். பேசுகிறோம். சரிங்க சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். பார்த்து சூதானமாக வண்டி விட்டுங்க. பாய்.